பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது, நமக்குள்ளே ஒரு சிந்தனை இருக்குது, நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது, ஒரு ஆத்மா இருக்குது, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு சரீரம் இருக்குது. இந்த சரீரத்தை போஷித்து பராமரிக்கிறோம். இந்த சரீரத்தை அழகுபடுத்துகிறோம். நம்முடைய ஆவியை அப்படி நல்ல கூர்மைப்படுத்தணும். நம்ம ஆவிக்கு நல்ல நல்ல ஒரு தீனி கொடுக்கணும், நல்ல ஒரு உணவு கொடுக்கணும், நல்ல ஒரு போஷாக்கு கொடுக்கணும், ஹெல்த்து கொடுக்கணும்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். முதலாவது வேத வசனத்தை நல்லா டெப்த்தாக வாசிக்கணும், நல்லா ஆழமாக வாசிக்கணும். அடுத்தது கர்த்தருடைய சமூகத்தில் நிறைய நேரம் உட்காரணும், அமைதியாக தனிமையில் உட்காரணும். எல்லா பிரச்சனையும் ஒதுக்கி வச்சுட்டு, மற்ற வேலைகளை ஒதுக்கி, விசேஷமாக ஃபோனை எடுத்து தள்ளி வச்சுட்டு, ஆஃப் பண்ணி வச்சுட்டு, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அமைதியாக இருக்கும் பொழுது தெளிவாக ஆவியானவர் உங்களோட பேசுவார். அநேக விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பரிசுத்த வாழ்க்கை வரும், நல்ல சிந்தனை வரும், நல்ல ஞானம் வரும், நல்ல காரியங்களை செய்ய முடியும், போராட்டங்கள்லேருந்து ஜெயிக்க முடியும். பரிசுத்தாவின் வல்லமை வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. நிறைய விஷயங்களில் உங்கள் நல்ல விசுவாசம் வரும், தெய்வ நம்பிக்கை வரும், வைராக்கியம் வரும். கர்த்தர் மேலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான தைரியம் வரும். பிரச்சனைகள், வியாதிகளை, போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரும் பிரதர், சிஸ்டர். நீங்கள் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது போல், மனுஷனுக்கு ஒரு ஆவி இருக்கிறது போல், அந்த தெய்வத்துடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். நமக்கு ஒரு ஆவி இருக்குது, அது பலனுள்ளது அல்ல, சோர்ந்து போயிடும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சோர்ந்து போக மாட்டார், நம்முடைய சோர்வை மாற்றுவார். நீங்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். 2 காரியம், பைபிள் நல்லா படிக்கணும், விசுவாசத்தோடு படிக்கணும், நம்பிக்கையோடு படிக்கணும், வாஞ்சையோடு தாகத்தோடு படிக்கணும். இது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி ரொம்ப பயபக்தியோடு படிக்கணும். அப்புறம் அந்த பைபிளை வச்சுட்டு இந்த வசனம் ஏதாவது ஒன்று மனசில் தோன்ற வசனத்தை பார்த்து அதை அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தப்பா, ஏசப்பா, தெய்வமே, ஆவியானவரே, பிதாவாகிய தெய்வமே, எப்படி வேணாலும் உங்கள் பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் அவரை மனசுக்குள்ளார மெல்ல துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்படி பிரசன்னம் நல்லா இறங்கும், தெரியும், நமக்கே தெரியும். அப்போ அவர் நல்லா பேசுவார், தெளிவாக உங்களை நடத்துவார். சகல சத்தியத்தில் நடத்துறது மட்டுமல்ல, சகல காரியங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், துணையாளராக இருப்பார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கண்டிப்பாக நீங்கள் பெறணும். பெற்று ஆசீர்வாதம் உள்ளவங்களாக நீங்கள் மாறணும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா?